மகாநதி சீரியலில் இப்போ விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக போகிறாரு. பார்த்தோன்னே எதுக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னோடனே, என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க ஃபஸ்ட்டு ஒரு பொட்டு தான் இருந்தது, அப்புறம் நிறையா வந்தது, காய்ச்சல் வேறு நல்லாவே வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே விஜய் சொல்கிறாரு, கவலைப்படாத காவேரி, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எதுக்கு நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது அப்படின்னு, ஒன்று இங்கே தனியாக தவிக்க விட்டுட்டு நான் என்னடி பண்ணுவேன், எனக்கு நினப்பு பூரா ஒன்றுமே உன் மேலே தான் இருக்கும், நம்ம குழந்தை மேலே தான் இருக்கும். அதோடு நீ ரொம்ப பயப்படல, ஏதாவது ஆகிடுமோ பயமாக இருக்குங்க, குழந்தைக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குன்னு சொன்னால, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் டாக்டர்கிட்ட வந்து பேசிட்டேன். குழந்தையெல்லாம் இது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. நம்ம நல்லபடியாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் இருக்கேன், உனக்கு எதுக்கும் கவலைப்படாத, புரியுதா? எதை நினச்சும் வந்து டென்ஷன் ஆகாத, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க நீங்கள் இங்கே இருக்கிறது அப்படின்னு உடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சாப்பிட்டியா அப்படின்னோடனே, இப்போ தான் கஞ்சி சாப்பிட்டேன் அப்படின்னோடனே, நான் கொஞ்சம் ஊட்டி விடட்டுமா அப்படின்னோடனே, இல்லைங்க போதும், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உடனே வந்து தலையை கோதி விடுறாரு, தூங்கு அப்படின்றாரு. அந்த விஜயோட பாசமான பேச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரிக்கு. ஸோ அப்படியே காவேரி வந்து படுத்து தூங்குறாங்க. தன்னை மறந்து விஜயுமே வந்து படுத்து தூங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் வந்து சாரதா கதவு தட்டுறாங்க. காவேரி கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கதவை யாரோ தட்டுறாங்க அப்படின்ட்டு பழைய நினப்பில் விஜய் வந்து அவர் வீடு தானே, ஸோ அவர் போர்ஷன் தானே, அதனால் எந்திரிச்சு போய் கதவு திறந்தா சாரதா நிற்கிறாங்க. பட் சாரதா அந்த பக்கம் திரும்பி இருக்கிறதுனால விஜய் நின்னதை வந்து பார்க்கல. ஐயையோ அப்படின்ட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு விஜய் போயிட்டு. இப்போது காவேரி போயிட்டு தொடங்க, என்னம்மா எதுக்கு வந்த அப்படின்னா, கஞ்சிலாம் குடிச்சேன், எப்படி இருக்கு உடம்புக்கு அப்படின்னம்மா, அதை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னா, உடம்புலாம் தொடச்சி விடடி கொடு, நான் தொடச்சி விட்றேன், தனியாக இருந்து நீ என்ன இப்போ கஷ்டப்படுவியோ தெரியல, நான் பெத்த புள்ளடி நீ அப்படின்னா, இங்கே பாருமா, உனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதுவும் வந்து என்னால் தாங்க முடியாது, முதல்ல நீ கிளம்பு, நான் எப்படி பார்த்துக்கணும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க காவேரி. என்னடி முழிக்கிற, என்ன நடந்துச்சு, என்ன பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சாரதா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து என்னை தொல்லை பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு வந்து கதவை சாத்திடுறாங்க காவேரி. உடனே விஜய் வந்து, தயவுசெய்து வெளியில் போங்க விஜய், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. உடனே அதெல்லாம் நான் போக முடியாது, உனக்கு உடம்பு சரியாக வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்ன நடந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாரு. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே, பயமாக இருக்கே அப்படின்ட்டு காவேரி பயப்படுறாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, ஸோ அடுத்து என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது, அதாவது எப்படி வந்து பசுபதி அண்ட் வெண்ணிலா மாமா வந்து மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.